ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து டிவோர்ஸ் தாங்க. இந்தியால வந்து விவாகரத்து அதிகமா ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய குடும்பங்கள்லாம் சுருங்கி, சுருங்கி, சுருங்கி 2 பேரு, 3 பேரு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு இருக்கிறது. யாருமே வந்து இப்ப வேலை, வேலை, வேலைன்னு வேலை நிமித்தமா எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்க. ஒரு குடும்பம் ஒரு 4 பேரோட அரவணைச்சு இருக்கணும். எல்லாரோடையும் ஒத்து போகணும்னு யாருமே இருக்க மாட்றாங்க. இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலினா எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்க மாட்டேன். என்ன தனி குடித்தனம் வைங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்படியே தனி குடித்தனம் வச்சாலும் அந்த உங்க 2 பேருக்குள்ள செட் ஆகுதா? அதுவும் கிடையாது. நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. 2 பேரோட முடிவும் ஒத்து போகாது. அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா தேடுற ஒரே ஆப்ஷன், கையில எடுக்கிற ஒரே ஆப்ஷன் டிவோர்ஸ நோக்கி போறீங்க. நான் என்ன சொல்றேன், முன்னாடிலாம் பெரிய கூட்டு குடும்பமா இருக்கும். ஒருத்தர்ட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லுவீங்க. அந்த குடும்பத்திலேயே சில பேர் மனஸ்தாபம் உங்க மனசுல உள்ள விஷயங்கள சொல்லுவீங்க. அவங்க ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க. இப்படியா பேசி அதுக்குள்ளேயே வந்து நீங்க பிரச்சனைகள பேசி முடிவெடுத்துக்கலாம். இப்போ தனிப்பட்ட முறையில இருக்கிறதுனால, நீங்களும் இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் சண்டைனா பேச மாட்றீங்க. அப்படியே பேசினாலும் சண்டையாக முடிச்சுட்டு உட்கார்ந்துடுறீங்க. இல்லையா, வெளியில போகணும், நான் அம்மா வீட்டோட போயிடுறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. சில பேர், குறைஞ்ச சில பேர் தான் சைக்காட்டிஸ்ட்ட போயிட்டு நம்ப ஓகே அங்க நம்ப இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முடிவெடுப்பாங்க. இதுல என்னன்னா, அப்படியே மிஞ்சி போய் வாழ்ந்தாலும் அந்த பெண்கள பெத்த அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களால நெறைய ப்ராப்ளம் வருங்க. அவங்க அம்மாவோட நீ இருக்காத. நீ வெளியில வந்துரு. நீ நெறைய வேல பார்க்குற. நீ மூத்த மருமகளுக்கு அப்படி செய்றாங்க. இளைய மருமகளுக்கு இப்படி செய்றாங்க. அவள தூக்கி வச்சிருக்காங்க. இவள இறக்கி வச்சிருக்காங்கன்னு அம்மா இருக்காங்க பாத்தியா? பாத்தீங்களா? அவங்க மட்டும் தாங்க. அவங்க ஒரு ஆள் போதும். சில அம்மாக்கள்லாம் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதும்மா. எந்த அம்மாக்கள்னா, அப்போ உள்ள அம்மாக்கள். நான் சொல்றது 45, 50 அந்த ஆண்டுல உள்ள அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க. இல்லம்மா, ஒரு குடும்பம்னு போயிட்டீன்னா ஒத்து போகணும். அவங்க சொல்றத கேட்கணும். நீ கணவனோட தான் இருக்கணும். இங்க வர்றீன்னா விருந்தாளியா வர மாரி 1 நாள், 2 நாள் அந்த மாதிரி வந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள அம்மாக்கள்லாம், ஏன்னா நீ வீட்டுக்கே வரமாட்டேங்கிற, அங்கேயே உட்காந்துக்கிற, ஏன் உங்க மாமியார் சொல்லிட்டாங்களா? உங்க மாமியார் போக்கூடாதுன்ட்டாங்களா? உன் புருஷன் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்படி இப்படின்னு பேசி 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 அந்த பொண்ணோட மனச கரைச்சி, அதுக்கு நீங்க கல்யாணமே பண்ணி குடுக்காம இருக்கலாமே! ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம்னா, அந்த பொண்ணு நல்லபடியா வாழணும்னு நெனைக்கணும். அதுதான் ஒரு பெத்த தாய்க்கு அழகு. அத விட்டுட்டு வாமா, வாமான்னு அடிக்கடி கூப்பிடுறது. அந்த பொண்ணு எப்படா நம்ம சான்ஸ் கிடைக்கும்? இங்க இங்க வந்து சும்மா என்னைக்காவது லீவ்லயாவது சம்டைம்ஸ் ஃப்ரீயா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நெனைக்கிற நேரத்துக்குள்ள மைண்ட் என்ன நெனைக்கும்? அம்மா வீட்டுக்கு போணும், அம்மா வீட்டுக்கு போணும் அப்படின்னு தான் நெனைக்கும். நான் என்ன சொல்றேன், எல்லாருமே தயவு செய்து சிந்திச்சு, யோசிச்சு செயல்படுங்க. முன்னாடிலாம் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம் கேப் குடுப்பாங்க. இப்பல்லாம் அது கிடையவே கிடையாதுங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு கல்யாணம் ஆச்சு. அவங்கள்ட்ட "உங்க மருமகள் நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, "இல்லம்மா, கல்யாணம் ஆகி 1 வாரத்திலேயே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு" அப்படின்னு. சரி, நான் ஏதோ ஃபங்ஷனுக்கு தான் போயிருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன். அப்புறம் தான் சொல்றாங்க, "இல்ல, சண்டை போட்டுட்டு போயிடுச்சு." என்னங்க ஒரு நியாயம் வேணாமாங்க? கல்யாணம் ஆகி 1 வாரத்துக்குள்ள அந்த பொண்ணு போற அளவுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 வருஷமாவது நீங்க வாழுங்க, பேசுங்க. சந்தோஷமா இருங்க. அத விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோம்ன்னு முடிவு எடுத்தீங்கன்னா, இது உங்களுக்கும் நல்லதில்ல, உங்கள சுத்தி உள்ளவங்களுக்கும் நல்லதில்ல. தயவு செய்து சிந்திச்சு முடிவெடுங்க. இதுல பெத்தவங்க, பெரியவங்க யாரும் இதுவாகாதீங்க. இன்னொன்னு என்னன்னா, குழந்தைங்க. குழந்தைங்க எனக்கு 1 குழந்தை போதும். இல்லன்னா மிஞ்சி மிஞ்சி போனா 2 குழந்தை போதும். இல்லையா 1 குழந்தை போதும். அதுவும் இல்லன்னா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வேண்டாம். குழந்தைங்களே வேண்டாம். எனக்கு நீ தொணை, உனக்கு நான் தொணை அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதாவது ஒரு கல்யாண வாழ்க்கையில 3வதா ஒரு நபர் போக்கூடாது. அந்த 3வது நபர் வந்து வெளியாளாவும் இருக்கலாம், பெத்த தாய் தகப்பனாவும் இருக்கலாம். அதனால யாருமே போகாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகுதோ, அவ்வளோ சீக்கிரத்துல டிவோர்ஸ் ஆயிடுது இப்பல்லாம். மக்கள் வந்து மனசுல வச்சு, புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள காலகட்டத்துல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க. பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முன்னெல்லாம் பெண்கள் டிவோர்ஸ்னா வெளியில வர்றதுக்கு டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. இப்பல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கு. சம்பாரிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஈஸியா எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடுறாங்க பையன. அது எதுக்கு? நீங்க சம்பாரிக்கணுன்ற இதுலயா? தப்புங்க. அது ரொம்பவே தப்பு. தயவு செய்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுல ஸ்டேபிளா இருங்க. இல்லையா அந்த கல்யாண வாழ்க்கையில இறங்காதீங்க. உங்களுக்கு எப்ப தோணுதோ எல்லாமே என்னால மேனேஜ் பண்ண முடியும்
அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இறங்குங்க. அதர்வைஸ் எப்பொழுதுமே ஒரு பொண்ணு பையன் வாழ்க்கையோ ஒரு பையன் பொண்ணோட வாழ்க்கையோ கெடுக்காதீங்க. இதனால் சுற்றி உள்ள பேரண்ட்ஸ்க்கும் கஷ்டம்தான். எவ்வளோ பேரை கூப்பிட்டு அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஐயர் வச்சு இப்படிலாம் பட்ட கல்யாணம் பண்ணி ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நீங்கள் தூக்கி போட்டு ஒரு டெசிஷன் எடுத்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி தயவு செய்து யோசிக்காதீங்க. என்றைக்குமே உட்காந்து பேசி ஒரு முடிவெடுங்க. பிள்ளைங்களை மனசில் வைங்க. பெரிய பெரிய சினி ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க ஈஸியாக முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது பெரிய விஷயமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மணி பவர் இருக்கும். ஸோ அதனால் அவங்க அப்படி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நார்மல் மிடில் கிளாஸ்லாம் தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க யோசிங்க யோசிங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு 1000 தடவை முடிவெடுங்க. எல்லாரையும் மனசில் வச்சு முடிவெடுங்க. அதுக்கப்புறம் வாழ போகிறது நீங்கள் 2 பேரும் தான். அதனால் பார்த்து முடிவெடுங்க. விவாகரத்தை முடிஞ்ச அளவு இல்லை, முற்றிலுமாகவே குறைச்சிடுங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். காட் பிளஸ் யூ ஆல்.